சந்திப்பு வரை ரயில் போக்குவரத்து முழுவதுமாக சீரமைக்கப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இப்ப வழித்தடங்கள் சீரமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ரயில்கள் எப்போது மீண்டும் இயங்கும் என்று எதிர்பார்க்கலாம்? இந்த திருச்செந்தூர் வழித்தடத்தினுடைய நிலைமை என்னவாக இருக்கின்றன? இரண்டு விவரங்களையும் பதிவு செய்யும். கனமழை எதிரொலி காரணமாக திருநெல்வேலி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக இருப்பு பாதை என்பது பல பகுதிகளில் சேதாரமாகி இருந்தது. இதன் காரணமாக திருநெல்வேலி வரைக்கும் செல்ல வேண்டிய அந்த ரயில்கள் அனைத்தும் மாற்று வழித்தடத்துல பகுதியாக இயக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிந்தது. 2 நாட்களாக ரயில்கள் இவ்வாறாகவே இயக்கப்பட்ட நிலையில் திருநெல்வேலி ரயில் நிலையத்துல வெள்ள நீர் தேங்கி இருந்த நிலையில் ரயில்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில இந்த பகுதியில வெள்ள நீர் வடிந்து பணிகள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் நேற்று நள்ளிரவு 11:05 மணி முதல் திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் இருந்து வழக்கமாக ரயில்கள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல திருநெல்வேலி சந்திப்பு என்பது ஒரு முக்கிய பகுதியாக இருந்து வருகிறது. கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய ரயில்கள் அனைத்தும் வழக்கம் போல் இனி திருநெல்வேலி சந்திப்பின் வழியாக இயக்கப்படும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு வழித்தடமாக இருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் வழித்தடத்துல தொடர்ந்து மண்ணரிப்பு ஏற்பட்டு அந்த வெள்ளத்துல இருப்பு பாதை என்பது முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இருப்பு பாதையை மீட்கக்கூடிய பணிகள் என்பது முழுவீச்சில ரயில்வே துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இன்றைய தினமும் திருச்செந்தூரில் இருந்து சென்னை எழும்பூர் செல்லக்கூடிய ரயில்கள் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இவை தவிர திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலி வரை இயக்கக்கூடிய பல்வேறு முன்பதிவில்லா ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில 16 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த பகுதியிலும் அந்த முழுமையாக அந்த பணிகள் என்பது நிறைவு பெறுவதற்கான முயற்சிகள்ல தெற்கு ரயில்வே ஈடுபட்டு வருகிறது. பணிகள் நிறைவடைந்த பிறகாக திருச்செந்தூர் மார்க்கத்திலும் ரயில்கள் என்பது இயக்கப்படும் என தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தற்போதைய நிலையில மதுரையிலிருந்து திருநெல்வேலி மார்க்கமாக செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்குவதற்கான வழிகள்ல தெற்கு ரயில்வே நடவடிக்கை எடுத்த நிலையில் தற்போது இன்று முதல் அந்த ரயில்கள் வழக்கம் போல் இயங்கும் என தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.